ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ஃபுட்ஸில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பேபிகார்ன் கேப்சிகம் ஜல்ஃப்ரசி. இது ஒரு பெங்காலி ரெசிபி. சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் இது. வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். பேபிகார்ன் ஒரு 10 நம்பர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். க்ரீன் கேப்சிகம் 1, ரெட் கேப்சிகம் 1 எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா 2 க்ரீன் கேப்சிகம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரெட் கேப்சிகம் அவைலபிளாக இல்லைன்னா டொமேட்டோ எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம ஜூஸ் எடுத்துக்கணும். ஸோ டொமேட்டோ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட யூஸ் பண்ணலாம். இல்லைனா டொமேட்டோ பியூரி கடையில் விற்கிது இல்லையா, அது கூட யூஸ் பண்ணலாம். ஆனியன் கட் பண்ணிக்கிறேன். பேபிகார்ன் வந்து வேர்ட்டிக்கலாக 4 பீசஸாக இது வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த கிரேவியில் நம்ம ஆட் பண்ணுற அந்த டொமேட்டோ ஜூஸு அதுக்கப்புறம் மசாலா எல்லாமே அதில் நல்லா அப்சர்வ் ஆகும். கேப்சிகமையும் இதே மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கணும். எல்லோ கேப்சிகம் கிடச்சிதுன்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணலாம். யூஸ்வலாக வந்து ரெட் கேப்சிகம் வந்து க்ரீன் கேப்சிகமை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அவைலபிலிட்டியும் கொஞ்சம் கம்மி. உங்கள்கிட்ட எது அவைலபிளாக கிடைக்குதோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் கேப்சிகம், ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம் அது மூணுமே வந்து கலர் வைஸ் மட்டும் டிஃப்ரென்ஸ் கிடையாது, மூணுத்தோடைய டேஸ்ட்டும் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து எல்லோ கேப்சிகமோட டேஸ்ட் பிடிக்காது. பட் க்ரீனு ரெட்டு இது ரெண்டுமே வந்துட்டு நம்ம கிரேவியில் ஆட் பண்ணணும்னு நல்லாயிருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம கட் பண்ணிட்டோம். டொமேட்டோ பியூரியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரெசிபியை செய்கிறதுக்கு. ஒரு 3-4 டீஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் ஆட் பண்ணணும். ரீசன் என்னென்னா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆயிலில் தான் ஃபஸ்ட்டு சாட்டே பண்ண போகிறோம். அந்த ஆயில்லையே அது வந்து ஒரு பாதி போல் வதங்கணும். அதுலேயே அந்த ஆயிலே அது குக் ஆகிடணும் பாதி. ஸோ அந்த மாதிரி நம்ம எப்போல்லாம் ஆயிலே குக் பண்ணுற மாதிரி பண்ணுறோமோ அப்போ ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் கொஞ்சம் நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகா ஆட் பண்ணுறேன். நம்ம கட் பண்ண கேப்சிகம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஜாஸ்தி மிளகா பொடி ஆட் பண்ண மாட்டோம். அதனால தான் வந்துட்டு ஒரு காஞ்ச மிளகா நான் ஆட் பண்ணுறேன். என்ன டிஃப்ரெண்ட்டாக பெங்காலி ரெசிபி நான் பண்ணுறேன்னு யோசிக்கிறீங்களா? இது நான் வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவலில் இதை நான் டேஸ்ட் பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு இந்த ரெசிபியை செக் பண்ணிவிட்டு நான் ட்ரை பண்ணேன். 2-3 வாட்டி பண்ணப்போ ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. அதனால தான் இப்போ வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பேபிகார்னும் ஆட் பண்ணிட்டேன். பேபிகார்னையும் ஆட் பண்ணிவிட்டு பேபிகார்னும் வந்துட்டு ஒரு 50% அதுவும் வதங்கணும். தென் நம்ம டொமேட்டோ ஜூஸ் எடுத்தோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிடணும். வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு 40% மாதிரி நம்ம ஆயிலில் வதக்கும் போதே குக் ஆகிட்ருக்கோம். இப்போ இந்த டொமேட்டோ ஜூஸ் ஆட் பண்ணி அந்த டொமேட்டோ ஜூஸ்லேயே வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் குக் பண்ணணும். ஸோ இந்த சுகர் வந்து நான் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு சுகர் போட்ட மாதிரி தெரியாது, அந்த டொமேட்டோட ஸ்வீட்னஸ் மாதிரி தான் இருக்கும். தென் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு ஜாஸ்தி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணக்கூடாது. அந்த டொமேட்டோவோட ஸ்வீட்னஸ் அதில் இருந்துக்கிட்டே இருக்கணும். சீரகப்பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சிக்கன் மசாலா ஆர் கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டொமேட்டோ ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் ஆகிட்டே வரும். யூஸ்வலாக ஒரு சப்ஜி பண்ணுறோன்னா ஒரே ஒரு டொமேட்டோ இல்லைனா 2 தான் போடுவோம். இதில் 4 டொமேட்டோ நம்ம ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு ஜூஸியாக கிடைக்கும் உங்களுக்கு. அந்த டொமேட்டோ ஜூஸ் எல்லாம் அப்சர்வ் ஆன பிறகு நம்ம இதில் தேவையான தண்ணி ஊற்றி நம்ம ஒரு கிரேவி பதத்துக்கு இதை கொண்டு வந்துடணும். யூஸ்வலாக ஆறின பிறகு அந்த பேனோட ஹீட்லேயே கொஞ்சம் வந்து கிரேவி எப்போவுமே கொஞ்சம் திக்காக ஆகும். அதனால தான் நான் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் அந்த ஹீட்லேயே இருந்துச்சுன்னா தண்ணியை நல்லா அது அப்சர்வ் ஆகிடும். இதில் நான் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சப்பாத்திக்கு ஏற்ற இது ஒரு சூப்பரான சைட் டிஷ். பேபிகார்ன் வச்சு இவ்வளோ டேஸ்டியாக பண்ண முடியுமான்ட்டு நீங்கள் கண்டிப்பாக திங்க் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.